இதுவே வந்து ஒரு அப்படின்னா சட்டத்துக்கு புறம்பான நீங்க தகவல் உரிமம் சட்டம் மூலமா எந்த டீட்டெயிலும் கிடைக்கலன்னு ஒரு வழக்கு கூட நீதிமன்றத்துக்கு வராத பனிஷ்மெண்ட் கொடுத்திருந்தா நிச்சயமா. இதுவரைக்கும் இப்ப பார்த்தீங்கன்னா, கடந்த சில ஆண்டுகள்ல மட்டுமே கிட்டத்தட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மேல இந்தியா முழுக்க 4500 வழக்குகள் வந்து பதியப்பட்டிருக்கு. அதுல அ மாண்புமிகு நீதியரசர்களே வந்து சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட 373 வழக்குகள் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஆயுள் தண்டனை குடுக்குற அளவுக்கு வந்து அவங்க வந்து அவ்ளோ குற்ற செயல்கள் சரி வந்து அப்ப ஈடுபட்டிருக்காங்க. நீதிமன்றத்துல ஏன் இந்த டீட்டெயில்ஸ் கொடுக்குற இப்போ வழக்குடைய நிலை தானே கேட்கறாங்க கொடுக்கறதுல என்ன சிக்கல் இருக்க போகுது இல்ல என்ன காரணத்தை சொல்லி கொடுக்க மறுக்கிறாங்க காரணம் இல்ல. ஏன்னா அவங்க கிட்ட எந்த தரவுகளும் இல்ல. தரவுகள் இருந்தா தானே நீங்க வந்து குடுப்பீங்க. ப்ராப்பரான தரவுகள் இல்ல. அதுதான் சொல்றேனே, நீங்க வந்து தரவுகள் ஒரு மாதிரி இருக்கும். நீங்க வந்து களத்துல போய் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். தரவுகள் எல்லாமே நீங்க வந்து அப்படியே ஒரு வேளை நீங்க தரவுகள வாங்கி ஒரு சாமானியன், ஒரு ஒரு சமூக ஆர்வலர், ஒரு சாமானியர் வந்து நீங்க தகவல் உரிமை உரிமை சட்டத்தின் மூலமா நீங்க ஒரு தகவல பெற்றுட்டீங்கனாலே, அவருக்கு யாருக்கு குடுத்தன்ற தகவல நீங்க சொல்லக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதையே அவங்க சொல்லிடுறாங்க. இந்த நபர் தான் நான் வந்து வாங்கியிருக்காரு இந்த தகவல அப்படின்னு. யாருக்கு தகவல் வாங்கினவர, அந்த யார் மேல அவர் தகவல் போட்டு வாங்கினாரோ அந்த நிர்வாகமே சொல்லிடுறாங்க. எவ்வளோ அதன் அதன் மூலியமா எவ்வளோ பிரச்சனைகள்லாம் சட்டம் ஒழுங்கு நடக்குது, எவ்வளோ வந்து கொலைகள் நடக்குது, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. சமீபத்தில கூட பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சமூக ஆர்வலர் பார்த்தீங்கன்னா, கல்குவாரிக்கு எதிரா அவர் வந்து நடந்த இந்த மாரி ஒரு தகவல் அறிவு உரிமை சட்டம் மூலமா அவர் வாங்கியிருக்காருன்ற நியூஸ் தெரிஞ்சு, அவர் வந்து படுகொலையே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாரி விஷயங்கள்லாம் தவிர்க்கணும்னா, டிரான்ஸ்பரன்சி இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து இந்த தகவல் அறிவு உரிமை சட்டம் வந்து நீர்த்து போய் கிடக்குது. இல்ல அத என்னென்ன புதுப்பிக்க வேண்டிய அவசியம் கேள்விகள் இருக்கு. கேட்கணும் என்னென்ன கேள்விகள் கேட்கக்கூடாது அப்படிங்கிற கிரைட்டேரியா இருக்குல்ல கேட்கலாம் சார். அதில வந்து கிரைட்டீரியா நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப அவங்க என்ன கேட்குறாங்க, இது எவ்வளோ வழக்கு போட்டிருக்காங்கன்னு தான் கேட்குறாங்க. அந்த இப்ப வழக்கு யாருமே யார்கிட்ட டீட்டெயில் இருக்கும் தகவல் அவங்க அந்த ஆணையர் அதுக்குன்னே ஒரு ஆணையமே இருக்கே உங்களுக்கு. அந்த ஆணையத்தோட வேலை என்ன? அவங்களோட வேலை என்ன? நீங்க ஒரு நீதிமன்றத்துல எவ்வளவு வழக்கு இருக்குன்னு கேட்கலாம் நீங்க ஒட்டுமொத்தமா வழக்கு இருக்கு அப்படின்னு சொன்னால் எத்தனை டிபார்ட்மெண்ட் இதுக்கு ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும் இல்ல சார், நான் என்ன கேட்கிறேன்னா, பேசிக் தகவல் கூட இந்த குடுக்கறது நீடு இல்ல. என்ன நீடு இப்போ ஒரு தகவலை நீங்க பெறுறீங்க இல்லையா அதுக்கான தேவை என்ன இருக்கு இப்ப நான் வந்து ஓட்டு போட்டிருக்கேன் சார். ம். நான் வந்து ஒரு ஒரு சாமானிய குடிமகனா நான் வந்து ஓட்டு போட்டிருக்கேன். நான் என்ன தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏவோ, எம்பியோ, கவுன்சிலரோ எஸ் அந்த தொகுதியில அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கக்கூடிய நீதிமன்றத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம் கேட்டிருக்கலாம் சரி. நீங்க கள்ளக்குறிச்சியில இருந்துட்டு திருவாரூர்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏ மேல ஊழல் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க இல்ல சார், ரொம்ப சிம்பிள் தான் சார் இது. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஒரு தொகுதி இருக்கு. தொகுதி வாரியா வந்து உங்களுக்கு வந்து எம்எல்ஏ இருக்காங்க. உங்களுக்கு வந்து அங்க வந்து ஒரு நகராட்சி இருக்கு, மாநகராட்சி இருக்கு. இந்த மாரி ஒரு செக்மெண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப நான் வந்து எனக்கு இப்போ ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க சொல்ற மாரி ஒரு நீங்க எம்எல்ஏ வாக்கு போட்ட எம்எல்ஏ மேல வழக்கு இருக்கா இல்ல. கேட்கலாம் நான் நீங்க சொல்றேன். வாக்களித்த எம்பி மேல வழக்கு இருக்கா கேட்கலாம் கேட்கலாம். நீங்க கரெக்ட்டுங்களா? வாக்களிக்காத அதே போல நாகர்கோவில் எம்எல்ஏ மேலயோ நாகர்கோவில் எம்பி மேலயோ நீங்க ஏன் கேட்க போறீங்க தகவல் உங்களுக்கு ஒரே அதுக்கு நிமிஷம். தேவையில்லைல்ல ஒரே நிமிஷம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு கொடியின் கீழ தான் வருது. இப்ப நீங்க வந்து அந்த அரசாங்கத்தையே கேள்வி கேட்கிறேன் நானு. இப்போ ஒட்டுமொத்தமா இப்ப இப்ப இயங்குது இல்லைங்களா இந்த அரசாங்கம். இந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்கறது எனக்கு ரைட்ஸ் நீங்க இருக்கு. முதல்வர் மேல வழக்கு இருக்கா இல்லையானா தட்ஸ் another ரைட் கரெக்ட் இந்த சார். டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் மேல இருக்குன்னா கரெக்ட், ரைட் கரெக்ட். நீங்க ஒட்டுமொத்தமா எம்பி எம்எல்ஏக்கள் மேல கேட்டு அந்த டீடைல் எதற்காக சார் ரொம்ப கிளியரிங்க நாம வாக்களித்தவங்க மேல நம்ம கேட்கலாம் ஒட்டுமொத்தமா நம் துறை அமைச்சர் மேல கேட்கலாம் முதல்வர் மேல கேட்கலாம் நீங்க இன்னொரு தொகுதியினுடைய எம்எல்ஏ மேல வழக்கு இருக்கா இல்லையான்னு எதற்கு கேட்கிறோம் இல்ல சார், இப்ப பொத்தாம் பொதுவா வந்து அந்த மாரி யாரும் அதுதான் கேட்கல. அங்கதானே இல்ல சொல்றேன். அங்கதான் இந்த வழக்கினுடைய விவரங்களை சொல்லுங்க நீங்க கரெக்ட், கரெக்ட். இப்ப என்னன்னா பிரச்சனை என்னன்னா, கேட்கறதுக்கும் ஒரு தன்மை இருக்கணும். இப்ப நீங்க சொல்றது எதற்காக கேட்கிறாருங்கிற தெளிவு கொடுக்கணும்ல ஆமா, நிச்சயமா கொடுக்கணும். எதுக்கு கேட்கிறாரு இல்ல அதுதான் அத வந்து அவங்க வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுக்கல. அதனால தான் இந்த தவறா வழக்கு கேட்டிருக்காரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர் ஒரு புரிதல் இல்லாமல் ஆர்டிஐ சட்டத்தை கையாளுறாரு புரிதல் இல்லைன்னு சொல்ல, அவர் என்ன நீடுக்குன்னு ஃபர்ஸ்ட் அவர் வந்து சொல்லவே இல்ல அதுல. அதுதான் புரிதல் இல்லாம கேட்டதுனால தான் அந்த வழக்கை தள்ளுபடி செஞ்சிருக்காங்க ஆமா, உண்மைதான். சரி